மிகப்பெரிய சிவபக்தர், மிகப்பெரிய சிவபக்தர். புரோகிதெல்லாம் பண்ணுவாங்க, கல்யாண காரியங்கள் நடத்தி வைப்பாங்க. மிகப்பெரிய சிவபக்தர். ஆரம்பத்தில் அண்ணனுக்கு என்ன ரொம்ப இஷ்டப்படலை. இவருக்கு எங்கேருந்து ஞானம் வந்தது, இவருக்கு போத குடியும் குடித்தனமாக இருந்தவர் அப்படின்னு அண்ணன் நினச்சாங்க. அதுக்கப்புறம் பகவானுடைய கருணை, இப்படிப்பட்ட பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும். அவரை வணங்குகிறோம், நன்றி தெரிவிக்கிறோம். சித்ராம்மா, சித்ராம்மா தானே, சித்ராம்மா எப்பிறப்பில் செய்த புண்ணியமோ இந்த பிறப்புல அவங்களுடைய ஜனன தினத்துல அவங்களை பாராட்டுற ஒரு பாக்கியத்தை எல்லாம் இல்ல பகவான் அடியனுக்கு தந்திருக்கிறார். சித்ராமா, இந்த பிறப்புல நாம ஒவ்வொருத்தரும் சந்திக்கிறோம் இல்லையா, இது வேதம் என்ன சொல்லுது, ஏதோ பூர்வ ஜென்ம ஒரு தொடர்பு இல்லாம நம்ம சந்திக்க மாட்டோமா. யார யார சந்திக்கிறோமோ அது பூர்வ ஜென்ம தொடர்பு. இந்த பிறப்புல ஈஸ்வரனுடைய நான் உண்மையில அதை வெளிப்பட சொல்றதுக்கு நான் ரொம்ப கொஞ்சம் சிரமப்படுறேன். ஏன்னா அவங்க ஒரு பெண்மணியா இருக்கிறதுனால எனக்கு ஒரு அளவுக்கு மேல சொல்ல முடியும். அவ்வளவு அவங்கள நான் பார்த்துட்டே, அவர் பார்த்துட்டே இருந்தார். அவங்களுடைய இந்த ஒவ்வொரு பாடலுடைய உருக்கமும் அந்த கண்ணீரும் அதுதாங்க. நானு பல சத்சங்கங்கள்ல நான் அழுதுருவேன். பகவான் போன வாரம் கூட நான் அழுதுட்டேன். பகவானை பத்தி பேசினா அழுதுறேன். அவர் நினைச்சா அழுவேன். அவரை பத்தி யாராவது பேசினா அழுவோம். இங்க ஒரு அடியார் ஒருத்தர் வருவாரு, வந்தா அப்படி பேசிட்டு நான் அழுகதான் வரும், கண்ணீர் தான் வரும், வேற என்ன வரும். அவரை பத்தி பேசினா கண்ணீர் தான் வரும். அதே போல அந்த உருக்கம், பக்தியினுடைய ஆத்மார்த்தமான ஒரு உருக்கத்தை நான் அந்த அம்மாட்ட பார்த்தேன். இந்த நல்ல நாளிலே அவர்களை வாழ்த்துவதுங்கிறது எனக்கு கொஞ்சம் சிரமம்தான். அடியனுடைய இடத்திலிருந்து பகவான் கலியுகத்தில் வந்த ஈஸ்வர அம்சம் பகவான் யோகி ராம் சரத்குமார், நீங்களாம் சிவனடியார்கள், நான் பகவான் யோகி ராம் சரத்குமார சிவன் அப்படி சொல்றது இதெல்லாம் நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. ஏன்னா இப்போ அப்படி ஒரு வேற்றுமையை கிளப்பி விட்டாங்க. சிவனடியார்கள் உள்ளத்துல ஒரு தாயின் வயிற்றுல பிறக்கிறவன் கடவுளா அப்படின்லாம் ஒரு இதை உருவாக்கி விட்டாங்க. அப்போ வைஷ்ணவர்கள்லாம் கும்பிடுறது கடவுளே இல்லை, அது சும்மா தாயின் வயிற்றுல பிறந்தேன் அப்படின்னு நினைக்க கூடாது. தெய்வ நிந்தனையே கூடாது, தெய்வ நிந்தனையே கூடாது. இறைவன் யாரு தெரியுமா? உனக்கு ஒரு பிறவிக்கு ஒரு தாய் தகப்பன் வேணும், அதுக்கு ஒரு தாய் தகப்பனை தருவான். வளர்ந்து வர்றதுக்கு சகோதர சகோதரிகள் வேணும், அதுக்கு அதை தருவான், அதுவா நிற்பான். வளர்ந்த பிறகு ஒரு துணை வேணும், அதுக்கு கணவனாவோ மனைவியாவோ அவன் தான் நிற்பான். நாங்க யார்கிட்ட ஒரு அடியாட்ட சொன்னேன், பிள்ளையார் முருகர்லாம் நினைக்காது, எல்லாமே ஈஸ்வரன் தான். இங்க இருக்கிறது ஒரே ஒரு கடவுள் தான். அந்தந்த நேரத்துக்கு எது எது தேவை, சூரபத்மனை கொல்லுக்கு முருகர் வேண்டாம், முருகரா வருவார், அவ்வளவுதான், அவ்வளவுதான். அப்போ ஒரு மசுராசுரம் ஒரு அரக்கிய கொல்றதுக்கு ஐயப்பன் ஐயப்பனா வருவார், அவ்வளவுதான். அதுக்காக இவர் அவரு என்கிற வேற்றுமையை பார்க்க கூடாது. சுவாமி யோகிராம் சரத்குமார் சொல்லுவார், யாரையுமே பழிக்க கூடாது. தெய்வத்தினுடைய கடாட்சம் இல்லாமல், தெய்வ அவதாரம் இல்லாமல் யாருமே எதையும் செய்ய முடியாதுங்க. பகவானை வழிபட வருவதற்கே அவருடைய அனுகிரகம் வேணும்னா அவரை வச்சு கொண்டாடுறதுக்கும் அவரை பத்தி பாடுறதுக்கும் நமக்கு எவ்வளவு தகுதி இருக்கணும். நமக்கு அந்த தகுதியை தந்திருக்கிற அவர், யாரையும் நம்ம தூற்றக்கூடாது. பகவான் யோகி ராம் சரத்குமார் ஏன் நம்ம ஈஸ்வர அம்சம் சொல்றோம்னா, அவர் சொல்லுவார், என் தந்தை, மை ஃபாதர், எல்லாமே என் தந்தை தான், என் தந்தை, என் தந்தை, என் தந்தை. ஆனா பாருங்க, அடுத்து சொல்லுவாரு, இந்த ராம்சுராத் குன்வர் பப்பா ராம்தாஸினுடைய காலடியில் இறந்து விட்டார், அதன் பிறகு இருப்பது என் தந்தை தான். நீங்க எப்போ இறைவனை அடைய முடியும் தெரியுமா? நான் திரும்ப உங்க நேரத்தை வீணாக்கல, எல்லாரும் கை காலெல்லாம் வலிக்குது. எப்ப நீங்க இறைவனை அடைய முடியும் தெரியுமா? இங்க இருக்கிறது சிவகுமார் இல்லைன்னு நீங்க நினைக்கணும், நம்பணும். இங்க இருக்கிறது சிவகுமார் இல்லைங்க, அவர் இங்க இருக்கு. உங்க பேர் என்ன? இங்க இருக்கிறது மிஸ்டர் தனராஜ் இல்லை, இது அவர் இருக்கிறார் நினைக்கணும். அந்த நினைப்பு தான் உங்களை ஆணவம், அகந்தை, மாயை, கண்மை, ஆசை, பேய் எல்லாத்தையும் உங்களை விடுவிக்கிறது. அந்த ஒரு எண்ணம் தான். இங்க இருக்கிறது அவர் தான் இருக்கிறார். பகவான் சொல்லுவார், இப்ப இருக்கிறது என் தந்தை தான் இருக்கிறார் சொல்லிட்டு சொல்லுவாரு, என் தந்தை ஒரு புதிய நாமத்தை தந்திருக்கிறார், அது யோகி ராம் சரத்குமார். இது இந்த பிச்சைக்காரனின் நாமம் இல்லை, இது என் தந்தையின் நாமம் சொல்லுவார். சொல்லிட்டு சொல்லுவாரு, இந்த பிச்சைக்காரனுக்கு பேரை நீ சொல்லு, மை ஃபாதர் வில் கம் அண்ட் பிளஸ் யூன்னு அடிச்சு சொல்லுவார். இங்க நல்லா புரிஞ்சுக்க. இப்போ மிஸ்டர் தன்ராஜ் தானே சொன்னாரு பேர். மிஸ்டர் தன்ராஜ் என்கிட்ட சொல்றாரு, ஐயா சிவகுமார் ஐயா, நீங்க நேரா சென்னை கோட்டைக்கு போங்க, சிஎம் ஆபீஸ் கிட்ட நின்று தன்ராஜ் சொல்லிவிட்டான்னு சொல்லுங்க, சிஎம் உங்களை வெளியே வந்து பாப்பாரு. எப்படி சொல்றாரு? சிவகுமார் ஐயா, நீங்க நேரா கோட்டைக்கு போங்க,
நேர கோட்டைக்கு போங்க, சிஎம் ஆபீஸ்ல போய் தன்ராஜ் சொல்லிவிட்டாருன்னு சொல்லுங்க. அவரே வந்து பாப்பாருன்னு சொல்றாருன்னா மிஸ்டர் தன்ராஜ் யாரா இருப்பாரு? மிஸ்டர் தன்ராஜ் யாரா இருப்பாரு? யோகி ராம் சுரத்குமார் எங்கேயுமே நான் தான் கடவுள்னு சொல்லல, நான் அவதாரம்னு சொல்லல. ஆனா இந்த பிச்சைக்காரனை ராமனாக கிருஷ்ணனாக ஒரு பல இடத்துல பொதுவா பேசியிருக்கிறார். அப்போ என் பேரை சொல்லு, மை ஃபாதர் வில் கம் அண்ட் பிளஸ் யூன்னு சொல்றாருன்னா ஆதென்டிகேட்டடா சொல்றாருன்னா இவர் யாரா இருப்பார்? பகவான் யோகி ராம் சுரத்குமார் அந்த அந்த சன்னை திரு வீட்டுல இருக்கச்சுல பல பேரும் பல வயிற்றுல ஏதோ கட்டி அது இதுன்னு பல நோய்கள்ல சாமியை பார்க்க, யாரோ சொல்லியிருப்பாங்க அவர் விசிறி சாமியார்னு ஒருத்தர் போய் பார்த்துட்டு வாங்க. இவர் போவாங்க. இந்த சன்னை திரு வீட்டு கதவை போய் தட்டின உடனே சிங்க மாதிரி நிற்பார். கோரியோ வாட்ஸ் யுவர் நேம் அப்படிம்பார். சாமி ஐ எம் ஃப்ரம் நாகர்கோயில். நோ வாட்ஸ் யுவர் எக்ஸாக்ட் பிளேஸ் அப்படிம்பார். சாமி இந்த சரக்கல் விட ஓகே ஆல்மோஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ் அப்படின்ட்டு டக்குன்னு. ஓகே வாட் யூ வாண்ட் அப்படிம்பார். சாமி எனக்கு பயங்கர நோய், வயிற்றுல கட்டி பிரச்சனை. ஐ எம் நாட் யுவர் டாக்டர், ஐ எம் நாட் யுவர் டாக்டர் அப்படிம்பார். நான் டாக்டர் இல்லையே, என்கிட்ட வந்தேன் அப்படிம்பார். இல்ல சாமி எனக்கு வலி பொறுக்க முடியல, உயிர் போற மாதிரி, காப்பாத்துங்க சாமி. யூ கோ டு த டெம்பிள். அப்படியே வந்து பார்த்தா திருவண்ணாமலை அந்த கோபுரம் தெரியும். அதுல சொல்ல யூ கோ டு டெம்பிள், யூ ப்ரே மை ஃபாதர் அப்படிம்பார். 99% ஓகே சாமி நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் போயிடுவான். 1% பேர் தான் சாமி நீங்க தான் அவர் தான் நீங்க தான் டாக்டர் சாமின்னு சொன்னா கக்கன்னு சிரிப்பாரு, முதுகுல ஒரு அடி அடிச்சு உள்ள கூட்டிட்டு போயிடுவார். நீங்க யோகி ராம் சுரத்குமார் கிட்ட 2 பிரச்சனையோட போறீங்க. உங்களுக்கு ஏதோ 2 பிரச்சனை, பெரிய பிரச்சனை. ஒண்ணு மகளுக்கு ஏதோ கல்யாணம் ஆகல, இல்ல பையனுக்கு ஏதோ படிப்பு சரியா வரல, இல்ல பையனுக்கு ஏதோ பரிச்சை ஏதோ பிரச்சனை, இல்ல ஏதோ மதுவுக்கு அடிமையா இருக்கிறான், உங்களுக்கு தாங்க முடியாத சோகம். சாமி யோகி ராம் சுரத்குமாரை பார்க்க போறீங்க. ஏன் இந்த உலகம் ரொம்ப சுவாமி யோகி ராம் சுரத்குமார் அறிஞ்சிக்கல தெரியுமா? ஏன் அறிஞ்சு? இந்த கணக்கம்பட்டி சாமி கூட எல்லாருக்கும் தெரியும், யோகி ராம் சுரத்குமார் ரொம்ப அவருக்கு தெரியாது. ஏன் சாமி அறிஞ்சிக்கல தெரியுமா? அவர் வாழ்ந்த காலத்திலே சிகரெட் குடிக்கிறான், சிகரெட்டை கூட விட முடியல, இவெல்லாம் சாமியா. 4 பொம்பளை பக்கத்துல வச்சிருக்கான், இவெல்லாம் சாமியா அப்படின்னே இந்த ஜனங்க பேசினாங்க, பத்திரிகையில் எழுதினாங்க. சிகரெட் அடிக்கிறாரு இவரு சாமியா அப்படி சொன்னாங்க. ஆனா பகவான் சொல்லுவார், திஸ் இஸ் நாட் எ சிகரெட், திஸ் இஸ் சீக்ரெட் அப்படிப்பார். நீங்க 2 பிரச்சனையோட போறீங்க. பிரச்சனை இந்த அவங்களுக்கு தெரியும், அவங்க ஊர்ல அந்த ஊரை சுத்தி அம்புட்டு பேரும் கோடீஸ்வரர் ஆனது அவரால் தான். சிவகாசி, அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி, திருநெல்வேலி அவ்வளவு கோடீஸ்வரம் மாறும் அவரை போய் பார்த்தா கோடீஸ்வரன். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நீங்க போறீங்க டிசிப்ளின் டு த கோர் சாமி. இப்ப இன்னைக்கு சிவனடியார்கள்ங்கிறதுல நான் ஒன்றும் சொல்லலை, இல்லைன்னா இங்க இன்னைக்கு செம்பு பறக்கும், கப்பு பறக்கும், எல்லாம் தெரிக்கும். ஏன்னா இந்த சேர்லாம் இப்படி தார்மாரை போட்டு உட்கார்ந்துருக்க பிடிக்காது, எனக்கு இந்த மாதிரிலாம் உட்காரெல்லாம் பிடிக்காது. நீங்க வரப்ப எப்படி இருந்தது? டிசிப்ளின்டா உட்கார நான் சொல்லுவேன். சுவாமி யோகிராம் சுரத்குமார்ட்ட ஆணும் பெண்ணுமா போனா, கணவன் மனைவியா போனா அவங்கள ஒரு இடத்துல உட்கார சொல்லுவார், இவங்கள ஒரு இடத்துல உட்கார. நீங்க போய் டப்புன்னு உட்கார்ந்தீங்கன்னா ஒரு இன்ச்சு தான் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து சொல்லுவார். நீங்க எப்படி நகட்டிட்டு போய் உட்கார கூடாது, எழும்பி உட்காரணும். 1 இன்ச்சு உங்களை தள்ளி உட்கார சொல்லுவார். ஏன் தெரியுமா? இப்படி உட்கார்ந்துருக்காருன்னு உங்களை எந்த டிகிரி அவர் பார்க்கணுங்கிறது அவர் தீர்மானிப்பார். உங்களை எந்த டிகிரியில பார்க்கணும் அவர் கொஞ்சம் தள்ளி உட்கார வைப்பார். நீங்க ஒரு சாதாரண நினைக்காதீங்க. நீங்க 2 பிரச்சனையோட போறீங்க, அங்க நிறைய பேர் உட்கார்ந்து யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா. உங்களுக்கு ஒரு மாதிரி என்னங்க இது, நம்மெல்லாம் அங்க போனா அப்படி இப்படி எல்லாம் இல்லை, ஏதோ சர்ச்சுக்கு போன மாதிரி இருக்கும், இவங்க ஏதோ புதுசா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்க அப்படி பாம்போல ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பீங்க. சரி அவர்கிட்ட ஏதோ சொல்லணும், அவர் கேட்பாரு போல, உன் வயிற்றுக்கு என்னமா பண்ணுது சொல்லு, டாக்டர் மாதிரி நாக்க காட்டு கண்ணை காட்டுன்னு கேட்பாரு போல. அப்புறமா சொன்னா போது உட்கார்ந்துருப்பீங்க. சாமி அப்படியே உங்களை பார்ப்பார், நீங்க போய் உட்கார்ந்துருப்பீங்க, அப்படி பார்ப்பார். பார்த்துட்டு உங்களையே பார்த்துட்டே இருப்பார். ஒரு சிகரெட் எடுப்பாரு, அப்படியே 10 வச்சு அது குடிப்பார். திருப்பி அதை முடிஞ்சோடனே ஆஸ்ட்ரைல அணைச்சிட்டு திருப்பி ஒரு சிகரெட் எடுப்பார், அப்படி குடிச்சிட்டு அப்படி அணைச்சிடுவார். அணைச்சிட்டு ஒரு ஆப்பிள் எடுத்து உங்கள்கிட்ட தந்துட்டு போகலாம் அப்படின்றார். நீங்க நினைப்பீங்க, என்னங்க நான் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்காக வந்தேன், அவர் ஒண்ணுமே கேட்கல போ சொல்லிட்டாருன்னு நினைப்பீங்க. நீங்க பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வர சொல்லுவாங்க, ஏங்க எல்லாம் சரியாயிட்டுங்க. அந்த 2 சிகரெட் ஒரு ஸ்மோக் பண்ணது உங்களுடைய கர்ம வினை எரிக்கிறது. எங்க ஊர்ல ஒரு அம்மா இருந்தாங்க, மாயம்மான்னு ஒரு அம்மா. அந்த அம்மா சாயங்காலம் அந்த கடல் பாசி, காஞ்ச பாசி எல்லாம் போட்டு தீ வைப்பாங்க. அது நம்மளுடைய கர்ம வினைகள் அதை எரிக்கிறது. இந்த உலகத்துடைய பிரபஞ்சத்துடைய கர்ம வினைகளை அது யாகமா பண்றது. சாமி குடிச்சது சிகரெட் இல்லை, அது சீக்ரெட். அதை தெரியாத ஜனங்க சிகரெட் குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு பக்கத்துல போகல பல பேர். அது அவங்களுடைய கர்ம வினை, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமெரிக்கால இருந்து ஒரு அம்மா, ஷீ இஸ் எ டாக்டர். அந்த அம்மா வெள்ளக்கார அம்மா, அமெரிக்கால, நான் சொல்றது 1980. அந்த அம்மா அமெரிக்கால இருந்த பிறகு பகவான் ரமண மகரிஷியோட மிக தீவிரமான ஒரு பக்தை. அந்த அம்மாவுக்கு
அடிக்கடி உடம்பு சரியில்லாம ஆகுதுன்னு அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல்ல போய் செக்அப் பண்ணி பார்க்க சொல்ல அவங்களுக்கு கேன்சர். நம்ம சாமி இருக்காரு, ஒரு பெரிய டாக்டராக, அவர் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். பிரபல பின்னணி பாடகர் ஜேசுதாஸுடைய மகனுக்கு ஒரு பெரிய கட்டி கழுத்துல இருந்தது. அந்த கட்டியை டாக்டர் ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கழுத்துல கட்டி இருந்தாலும் சரி, ஸ்பைன் கார்டு இந்த முதுகெலும்பு பக்கத்துல ஏதாவது கட்டிங்கிறது, கொழுப்பு கட்டியா இருந்தாலும் ஆபரேஷன் பண்ணுவது டிஃபிகல்ட். நிறைய நரம்புகள் அங்கே போகுங்கிறதால கட்டியை சர்ஜரி பண்ண, அதான் நிறைய பேர் சுமந்துட்டே தெரிவாங்க பெரிய கட்டிகள். இந்த பையனுக்கு சர்ஜரி பண்ண முடியாது டாக்டர் சொல்லிட்டாங்க. அமெரிக்கா வரைக்கும் ஜேசுதாஸும் பையன்லாம் கூட்டிட்டு போன, சின்ன பையன், இப்போ சினிமாவில் நடிக்கிறான் அந்த பையன், பாடகர்லாம் பாடும், சின்ன பையனா இருக்கு. அமெரிக்காவில் கூட அந்த டாக்டர்ஸ் பண்ற ஒரு சிரமம் அப்படின்ட்டாங்க. அப்போ கணவன் மனைவியும் ஃபிளைட்ல வந்து திருவண்ணாமலை, அப்ப ஏற்கனவே ஜேசுதாஸ் புகழோட உச்சத்துல இருந்தவர், தலக்கணத்தோட உச்சத்துல இருந்தவர். இந்த சிந்து பைரவி படம் எல்லாம் வந்த டைம். அப்போ ஏற்கனவே சாமியை திட்டிருக்காரு, இவன் ஒரு அழுக்கு சாமியார், அவங்ககிட்ட குளிக்கவும் மாட்டான், வாங்க மாட்டான், அவங்ககிட்ட எவன் போவான் அப்படின்னு. ஃபிளைட்ல வரச்சுல அவருக்கு ஒரு இது வருது, எதுக்கு அது அவரை போய் பார்ப்போமே அப்படின்ட்டு சாமி திருவண்ணாமலைக்கு நேராக இறங்கி திருவண்ணாமலைக்கு கார் ஓட்டுட்டாரு. சென்னையில இருந்து பக்கம் தானே, 3 மணி நேரம் தான் போயிட்டாங்க. சாமி அவரை வார்ம் வெல்கம் பண்ணி, அது நிறைய சம்பவம் நடந்தது. ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, கேன்சர் கேன்சல் அப்படின்னாரு. அந்த பையன் இன்னைக்கு நல்லா இருக்கான். இதே போல இந்த அம்மா அமெரிக்கால இந்த டாக்டர் அம்மா ஸ்கேன்லாம் பார்த்ததுல உங்களுக்கு 4th ஸ்டேஜ் கேன்சர், 4வது நிலை கேன்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப அந்த அம்மாவுக்கு டாக்டர் நம்ம மரணிக்க போறோம்னு தெரியும், மரணம் வரப்போகுதுன்னு தெரியும். அப்ப அந்த அம்மா இறப்பின் கட்டத்தில் இருக்கச்சுல 1980களில் அமெரிக்காவில் இருந்த டாக்டர்கள், நாங்க இந்தியாவுக்கு ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணம் போலான் இருக்கோம், ஆர் யூ கமிங் வித் அஸ், நீங்க எங்க கூட வரீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அந்த அம்மா பெரிய ரமண பக்தை. அப்ப ரமணர் உயிரோட எல்லாம் 1950 சமாதி ஆயிட்டார். அப்போ சமாதி ஆயிட்டார், ஜீவ சமாதி ஆகல. இங்க பெரும்பாலும் ஒரே குழப்பம், எல்லாத்தையும் ஜீவ சமாதி ஜீவ சமாதி ஜீவ சமாதி. எப்ப அந்த பயல்களெல்லாம் எங்க கடல்ல கொண்டு தள்ளிடலாமான்னு எனக்கு தோணும். எதை பார்த்தாலும் ஜீவ சமாதி. புண்ணாக்குகளா ஜீவ சமாதின்னா அது ராகவேந்திரர் இருந்ததாண்டா ஜீவ சமாதி. சாமிக்கு இதுன்னு சொல்லுவாங்க ஜீவ சமாதி, அது மகா சமாதி. இந்த மகா சமாதியும் தெரியாது, மண்ணாங்கட்டியும் தெரியாது, பூரா பேரும் காவியை கட்டிக்கிட்டு உருத்ராட்சத்தை போட்டுக்கிட்டு அவனுக்கு திரியற படுத்துற பாடு இருக்கு. அப்போ அவர் சமாதி ஆயிட்டாரு ரமணர். அவரும் ஒரு கட்டி தான் போனார். அது 2வது கதை. இவங்க ஆன்மீக பயணமா திருவண்ணாமலைக்கு வராங்க. எல்லாரும் டாக்டர்ஸ், எல்லாருமே டாக்டர்ஸ், வெள்ளக்காரங்க. ஒரு 10 நாள் அங்க திருவண்ணாமலையில் இருந்துட்டு ரமணர் ஆசிரமத்துக்கு எல்லாம் போயிட்டு ஊருக்கு திரும்பலாம் கிளம்பலாம் அப்படின்னு இருக்கிறதுல அவங்களுக்கு நிறைவு இருக்காது இல்லையா. இப்ப நீங்க திருவண்ணாமலை கோயிலுக்கு போனா நீங்க அங்க இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைவாயிரும். அப்பா சாமியை பார்த்தாச்சு, சந்தோஷம் அப்படின்னு உங்களுக்கு நிறைவு வந்துடும். அதுவும் இப்ப காலத்தின் கட்டாயம் எப்படி இருக்கு தெரியுங்களா, நீங்க 2 மணி நேரம் 4 மணி நேரம் கியூல இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு திருப்தி. எங்க பக்தர்களெல்லாம் நான் திருவண்ணாமலை கூட்டிட்டு போனேன். இப்போ திருவண்ணாமலையில பிராக்டிஸ் பண்ணியிருக்கிற ஒரு டாக்டர் எனக்கு ஃப்ரெண்டு, அவர் ஒரு பையனை கூட அனுப்பி எப்ப சாமியை காட்டி கொடுத்துருந்தாரு. அவன் சல்லுன்னு கூட்டிட்டு போய் 2 நிமிஷம் எங்களுக்கு காட்டி தந்துட்டான். வெளியே வந்து நம்ம சாமியை பார்த்தோமா, ஆமா அப்படி கிராஸ் பண்ணி பார்த்தோம், அதுதான் சாமியா, அஜி கவனிக்கவே இல்லையே, அதுவும் அருணாச்சலேஸ்வரர், டப்புன்னு வந்துட்டோம் அப்படின்னா. அப்போ உங்களுக்கு இப்போ 10 மணி நேரம் 11 மணி நேரம் கியூல நின்று நெருக்கி பிச்சு, அவன் வேர்வை நமக்கு, நம்ம வேர்வை அவனுக்கு, நம்ம எச்சில் அவனுக்கு, அவன் எச்சில் நமக்கு, எல்லாம் பட்டு அந்த அபிஷேகத்தெல்லாம் வாங்கிட்டு உள்ள போனாதான் எப்பா அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலையாளமாலே பார்த்துட்டோம்ப்பா. சருன்னு போனா யாருக்கும் பார்த்த மாதிரி ஒரு உணர்வு இல்லை. இதனாலதான் அரசியல்வாதிகள் பிந்தி வராம போல. அப்போ இவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லைன்னா, ரமணர் இல்லை, ஊருக்கு திரும்பணும். இந்த அம்மா எல்லாம் கிளம்பச்சுல யாரோ ஒருத்தங்க சொல்றாங்க, எங்க ஊருக்கா போறீங்க, பக்கத்துல ஒரு யோகி ராம் சரத்குமார் ஒருத்தர் இருக்காரு, வேணா பார்த்துட்டு போங்க அப்படின்னு. சரி வந்ததே வந்துட்டோம், யாரும் ஒரு சாமியார் இருக்காராமே. நம்ம தலைவர்கிட்ட என்ன பிரச்சனைன்னா, இவர் சாமியார் மாதிரியே இருக்க மாட்டார். சாமியார்லாம் கொஞ்சம் காவி கட்டி இருக்கணும், அப்புறம் அங்க பட்டெல்லாம் போட்டு இருக்கணும், அப்பதானே சாமியார் நம்புவான். இவர் அப்படியே இருக்க மாட்டார், வெள்ளை ட்ரெஸ் போட்டிருப்பாரு, அழுக்கா இருப்பாரு, குளிச்சிருக்க மாட்டாரு, ஒரு தலைப்பா கட்டிட்டு சும்மா சாதாரணமா உட்காந்துருப்பாரு. ரொம்ப வருஷம் தெருவில் தான் கிடந்தார். சிவகாசி நாடார்மார்கள் சேர்ந்தா ஒரு வீடை வாங்கி கொடுத்தாங்க. அப்போ இவரை சரி பார்த்துட்டு போயிருமோன்னு உள்ள வந்தா அவங்க வெளிநாட்டுக்காரங்க எல்லாரும் சாமின்னா எப்படி இருக்கணும்னு அவங்க ஒரு கற்பனையில இருப்பாங்க. உள்ள வந்தா தலைவர் அப்படி அழகா சிகரெட்டை குடிச்சிட்டு அப்படி உட்கார்ந்துருக்காரு. என்னங்க இது சிகரெட்டை குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு, நம்ம ஊர் ஆளுகளே பரவாயில்ல போல் இருக்காரு. இவங்களுக்கு ஒரு வந்தோடனே சீன் ஆயிடுச்சு. அப்ப சாமி வழக்கம் போல இந்த ஆண்களை ஒரு பக்கத்துலயும் இந்த அம்மா ஒரு பக்கத்துலயும் உட்கார சொல்லிட்டாரு. இவங்க தெரியாம வந்துட்டோன்னு உட்கார்ந்துருக்காங்க. சாமி வழக்கம் போல அந்த அம்மாவோடைய பாக்குறாரு. இந்த அம்மா கொஞ்சம் ஷை ஃபீலர், ஏற்கனவே அவர் பிடிக்கல. ஆனா இவர் அந்த அம்மாவே பார்த்துட்டு, இப்ப நான் ஒரு அம்மாவே பார்த்துட்டு இருக்கேன், அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த ஆள் என்ன சாமியார்னு சொன்னாங்க, நம்மளே ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்போம். சாமி அந்த அம்மாவே பார்த்துட்டு இருக்கிறாரு. வழக்கம் போல ஒரு சிகரெட் எடுத்தாரு, அப்படியே குடிச்சிட்டே அந்த அம்மாவை பார்த்துட்டே இருக்கிறாரு. இந்த அம்மா கொஞ்சம் நெருடலா இருக்கு, என்ன இந்த ஆளுக்கு சாமியார் நாங்க வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கிறான்ட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம் சாமி அப்படின்னா.
சரி ஓகேன்ட்டு ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து கையில் கொடுத்து, யூ மஸ்ட் ஈட் இட், நீ கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. நம்ம சரி அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஃப்ளைட்டில் போகச்சுல இப்போ ஒரு ஃப்ளைட்ல ஒன்றும் தரதில்லை, இப்போ குடும்பப்படுத்துறாங்க. இப்போ தண்ணி கூட வாங்கி தான் குடிக்கணும். அந்த காலத்தில் நிறைய சாப்பிட்றதுக்கு ஃப்ரீயாக தருவானுங்க. கண்டதில் போனோன்னு ஸ்வீட் தருவான், அப்புறம் இளநீ தருவான், ஜூஸ் தருவான், அதை தருவான், தின்னு வயர் மாளாது அவ்வளோ தருவான். இப்போ ஒரு ஃப்ளைட்லேயே ஒன்றும் தரமாட்டேங்கிறான். நம்ம தான் காசு கொடுத்து வாங்கணும். இத்தோண்டு முந்திரி பருப்பு வாங்கினாலே 200 ரூபா 300 ரூபா, என்னமா 200 ரூபா 300 ரூபா. நான் மனலாம் ஏர்போர்ட்டுக்குள்ள ஒன்றுமே சாப்பிட்றது இல்லை. ஒரு காஃபி 350 ரூபா 450 ரூபாங்கிறான். அப்போ அந்த காலத்தில் ஏதோ கொடுத்துருப்பான். சாப்பிட்டாலும் இந்த அம்மாவுக்கு ஒரு 24 மணி நேரம் பயணம் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு. ஏதோ ஞாபகம் வந்து இந்த அம்மா அந்த பேக்ல இருந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. வழக்கம் போல வேலைகளை பார்க்குறாங்க. வழக்கமான 2 மாதம் 3 மாதம் கழிச்சு ஒரு செக்கப் இருக்கும் இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். வழக்கமான செக்கப் பண்ணி பார்க்குறச்ச டாக்டர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை கண்டாங்க. அவங்க உடம்புல இருந்த அந்த கேன்சர் கட்டியை காணும். டாக்டர்கள் பிரமிச்சு போயிட்டாங்க. எங்க 4th ஸ்டேஜில் இருந்த கேன்சர் கட்டியை காணும்னு சொல்லி அப்படி ஒரு அற்புதத்தை பகவான் நிகழ்த்தினார். அந்த அம்மா இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. எங்க ஊர்ல ஒரு அம்மா இருக்கிறாங்க. எங்க ஊர்ல இந்த பொட்டல் வழக்கில் ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு இப்போ ஒரு 80 வயசு இருக்கும். அந்த அம்மாவுக்கு சின்ன வயசுல 30 வயசுல இதே கதை தான், நான் பெருசா கதையை சொல்ல விரும்பல. அந்த அம்மாவுக்கு ஒரு கேன்சர் வந்துருச்சு. அப்போ அன்னைக்கெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சர் வந்தா என்ன பண்ண முடியும்? கோயிலுக்கு தான் போக முடியும், சாமிட்டு தான் போய் கேட்க முடியும். இப்பவும் கேன்சர் வந்தா தப்பிடலாம், ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு. இப்போ கேன்சர்ல சாகிறவன் அதிக ட்ரீட்மெண்ட்னால தான் சாவான், ஓவர் டோஸ் மருந்தால தான் சாவான். அப்போ இந்த அம்மா வழக்கம் போல சிவாலயங்களுக்கும் பெருமாள் கோயிலுக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கும், அப்பதான் யார் சாமியா இருந்தாலும் பரவாயில்லையே, ஏதோ ஒரு சாமி நம்மளை காப்பாத்தின தானே போவான். வயர் ஃபுல்லா நிரம்பி இருக்கப்ப தானே இவன் சாமியா அவன் சாமியான்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்றது. அப்போ கோயிலா போகுது. ஒரு கோயில்ல தொடர்ந்து போறச்ச இது ஒரு அம்மா பார்த்துட்டே இருக்கு. இந்த பொம்பளை அப்பப்போ வந்து அழுதுகிட்டே இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒரு அம்மா போய் இப்ப யாரும் கேட்க மாட்டாங்க, அழுறாங்கன்னா சந்தோஷம் போயிடும். அப்போ இல்லை, யாரும் அழுதா ஒரு வருத்தப்பட்டு என்னம்மா அழுறீங்களே அப்படின்னு கேட்டப்போ, இல்லைங்க எனக்கு கேன்சருங்க, எனக்கு என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லுது, இந்த திருவண்ணாமலையில் விசிறி சாமியான்னு ஒருத்தர் இருக்காரா, போய் பாருங்கம்மா சரியான ஆயிரும். இந்த அம்மா அப்போ சாமிக்கு வீடெல்லாம் கிடையாது, அந்த சத்திரத்துல ஒரு ஹாலில் உட்காந்துருக்காரு. வழக்கம் போல தான் சிவகாசி பெரிய பணக்கார மாதிரிலாம் ஒயிட் போட்டு அப்படி சாமியை வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி அழகா உட்காந்துருப்பாங்க, அப்படி ஸ்கொயரா உட்காந்துருப்பாங்க எல்லாம் அழகா உட்காந்து. ஏன்னா சாமி சுத்தி நடந்து வருவார், அதுக்காக அப்படி ஒழுக்கமா இருப்பாங்க. அந்த ஒழுக்கத்தை தான் நான் இங்கேயும் கற்றுக் கொடுக்கும். ஒழுக்கமா இருக்கணும், ஒரு பாட்டில் தண்ணி குடிச்சா கரெக்டா மூடி வைக்கணும், இங்கே டிசிப்ளினா இருக்கணும், எல்லாம் கோவப்படுவாங்க. அப்போ எல்லாரும் உட்காந்து கீராம் சுரத்குமார் பாடிட்டு இந்த அம்மா புதுசா போகுது. நான் சொன்ன மாதிரி சர்ச்சுக்குள்ள புதுசா போனா நமக்கு எப்படி இருக்கும், இதே தான் நமக்கு வழிபாட்டு முறை இல்லையே, போய் உட்கார்ந்துருக்கு. அப்ப இதுவும் நினைச்சிட்டு இருக்கு, சாமி நம்மகிட்ட கேட்பாரு போல, என்னம்மா பிரச்சனை கேட்பாரு நினைச்சிட்டு இருக்கு. சாமி ஒண்ணுமே கேட்கல, அவர் இந்த திண்ணையில உட்கார்ந்துருக்காரு. நேரம் ஆகுது 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 ஆகிட்டே இருக்கு. சாமி சாப்பிடுற நேரம் வந்தா சாமி எழுப்பிட்டார். சாமி எழும்புனோன்னு என்ன பண்ணுவாருன்னா, போறச்ச இந்த விசிறி பெரம்பு சிரட்டை 3 இப்படி தூக்கி பிடிச்சுக்குவார். பிடிச்சிட்டு இப்படியே சுத்தி நடந்து வருவார். எல்லாரும் பார்த்து இப்படி பிளஸ் பண்ணிட்டே போவார். எல்லாரும் இப்படி பிளஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு, சுத்தி வேகமா நடப்பார். இந்த அம்மா இப்படி உட்கார்ந்துருக்காங்க, இவங்களை சுத்தியும் நடந்து போயிட்டே இருக்கிறார், சுத்தி சுத்தி போறாரு. இந்த அம்மாவுக்கு அழுகையா வருது. சாமி கிளம்ப போறாரு. பழைய காலத்துல இப்படி லாட்ஜு ஹோட்டலு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஊருக்கு கிளம்பணும், அடுத்த பஸ் பிடிச்சு கிளம்பணும். சாமி ஒன்றும் கவனிக்கவே இல்லை, சுத்தி சுத்தி போயிட்டே இருக்கிறாரு. என்ன செய்யன்னு தெரியல, நமக்கு கேன்சர் சீக்கிரம் செத்து போயிடுவோம், சாமிகிட்ட எப்ப சொல்றது எப்படி சொல்றது ஒண்ணு தெரியல அப்படின்ட்டு அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்கு. சாமி இப்படி சுத்தி சுத்தி இப்படி பிளஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு. 3வது சுத்து இப்படி வரச்சுல இந்த அம்மா கிட்ட இப்படி வந்தவர் இப்படியே நின்னாரு. ஒரு நிமிஷம் அப்படியே அந்த அம்மாவே பார்த்தாரு. பார்த்துட்டு ஒரு 3 தடவை இப்படி இப்படி பிளஸ் பண்ணிட்டு திருப்பி நடந்து போயிட்டாரு. இந்த அம்மாவுக்கு கூட கொஞ்சம் அழுகையா வருது. இப்போவாது கேட்பாருன்னு பார்த்து ஒன்றும் கேட்காம போயிட்டாரு. ஒரு 3 தடவை கையை மட்டும் வீசிட்டு போயிட்டாருன்னு போயிட்டாங்க. இது நடந்தது 30 வயசுல. இன்னும் 80 வயசாச்சு, அந்த அம்மா இன்னும் உயிரோட இருக்காங்க. அவங்க உடம்புல அந்த கேன்சர் கட்டி இருக்கு. இன்னும் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் பார்த்தா டாக்டர் உங்களுக்கு சிஏங்க அப்படிம்பாங்க. ஆமா அது இருக்கட்டும் பரவாயில்ல, கீமோதெரப்பி எதாவது எடுக்கிறீங்களா? ஆமாம் எடுக்கிறோம் கொடுங்கட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க. பகவான் யோகி ராம் சரத்குமாரை பத்தி பேசிட்டே இருக்கலாம். ஆனா இது ஒண்ணுமே இந்த ஜனங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த சிவகாசிக்கார முதலாளி மாதிரி தான் மட்டும் நல்லா இருக்கணும், எனக்கு மட்டும் கார் கிடைக்கணும், எனக்கு மட்டும் வீடு கிடைக்கணும், எனக்கு மட்டும் சொத்து கிடைக்கணும், எனக்கு மட்டும் சோகம் கிடைக்கணும்னு சொல்லி அடுத்த தலைமுறைக்கே பகவானை பத்தி கடத்தாமலே போயிட்டாங்க. எங்க பக்கத்து வீட்டுக்காரன் போய் நல்லா இருந்துருவானோ. இதே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஏழை ஜனங்கள் எல்லாம் ஒரு ஹாலில் கூட்டி, ஒரு வீட்டுக்காரர் தான் அந்த ஹால் எடுத்து கொடுத்தாரு, ரோட்டரி ஹால் எடுத்து கொடுத்து மிச்சர் டீ எல்லாம் ஒரு வீட்டுக்காரர் தான் வாங்கி கொடுத்தாரு சுப்ரா. அங்க நான் இங்க இருந்து இந்த ஸ்பீக்கர் மைக்கெல்லாம் தூக்கிட்டு போய் ஃப்ரீயா ஜனங்களுக்கு யோகி ராம் சரத்குமார் பத்தி பேசுற சில சொல்றாங்க. ஆமாங்க இந்த சாமிக்கு படம் தான் எங்க முதலாளி வீட்டுல இருக்கும். அப்போ அவருக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரியாதுங்க, அது இந்த படம் தான் நாங்க பார்த்துருக்கோம், எங்க முதலாளி வீட்டுல இருக்குமே. பூரா பயணம் அப்படித்தான். அருப்புக்கோட்டை,
தூத்துக்குடி அங்க அவ்வளவு இந்த சாமியை வச்சு நல்லா வாழ்ந்துகிட்டு அடுத்தவனுக்கு அடுத்த தலைமுறை சொல்லியே கொடுக்க மாட்டான். இப்போ பகவான் யோகி ராம் சுரத்குமார் நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி கடையை விரி, பொருளை பற்றி சொல், ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாத அவன் தலைவிதி. கடையை திறக்காம இருக்காது. வள்ளலார் சொன்னார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. கடை மூடிட்டு போயிட்டார், கடை மூடிட்டு போயிட்டார். அப்போ ஞானத்தை சொல்றோம், பக்தி என்பதற்கு மேல, ஆன்மீகம் என்பதற்கு மேல ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்தை தொட்டவங்க தான் இவங்க எல்லாரும். இப்படியே போயிடாதீங்க, தயவு செய்து நான் பக்தி தான் பக்தி தான் சொல்லி போயிடாதீங்க. அதற்கு அடுத்த நிலை எட்டி விடுங்கள் கொஞ்சமா. அதுக்கு அடுத்தடுத்த நிலை பலதும் இருக்கு, அதுக்கு அடுத்த நிலை எட்டுங்க. இப்ப ரமணத்தை போய் ஏதாவது ஒரு உபதேசம் நீங்க வாங்கிட முடியுமா? அந்த காலத்துல ஒரு உபதேசம் சொல்ல மாட்டார், ஒரு உபதேசம் சொல்ல மாட்டார். அந்த ஆளு நீ யாருன்னு கேளு, நீ யாருன்னு கேளு சொல்லுவார். ஏங்க அது தெரிஞ்சாதான் உங்ககிட்ட எங்க வர போறேன்? நல்லவன் என் கையில சிக்கன் தான் அவரும் மண்டலி சிக்கல் எடுத்து விட்டுருப்பேன். அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. பல காலத்து அரவிந்தர் என்ன பண்ணாரு, 35 வருஷம் ரூமுக்குள்ளே இருந்துட்டார், வெளியே வரல, வெளியே வரல. இவங்க எல்லாம் என்ன ஞானத்தை உபதேசித்தாங்க? நாம அந்த தொண்டை தண்ணி கிளியே கத்துறோம், எம்மா இப்படி வாழ்க்கையில அப்படி இப்படி. யாருக்கு ஏறது காதுல? ஒருத்தருக்கு ஏறாது. பல நேரங்களும் ஆசிரமத்தை கூட்டிட்டு போயிடலாம்னு நினைப்பேன். அண்ணன் தான் சத்தம் போடுவார், சும்மா இருக்கு தம்பி, உங்க பாட்டு நடத்துங்க. அதுக்கு வாங்குறோம், என்ன போல ஒருத்தன் வரமாட்டானா? என்ன போல ஒருத்தன் வரமாட்டானா? போதும், அது போதும். ஆகவே இந்த மகான்களை நாம் தெரிந்து கொள்ளும். இவங்க எல்லாம் இறை வடிவானவர்கள், இறைவனுடைய அம்சம். நீங்க ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். சிவாச்சாரியர்களுக்கு அந்த கதை ரொம்ப தேவை, அதுக்காக சொல்றேன். இந்த கதையை சொல்லி நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். அப்புறம் நிறைய வேலை இருக்கு. அம்மாவுக்கு வாழ்த்து சொல்லணும், உங்களெல்லாம் அங்கீகரிக்கணும், உங்களுக்கு அடுத்த ரூம்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், ரெஃப்ரெஷ் பண்ணணும், கிளம்பணும். இறைவன் என்பது இவன் தான் அப்படின்னு நீங்க ஒரு நம்பிக்கையில இருக்காதீங்க தயவு செய்து. இவன் தான் இறைவன், வேற யாரும் இல்லை அப்படின்னு நமக்கு யார் சொல்லியிருந்தா? ஏதோ முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் 63 நாயன்மார்கள் இவர் தான் கடவுள்னாங்க, 12 ஆழ்வார்கள் அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க, இன்னும் எவ்வளவு மகான்கள் ஞானிகள் அவங்க ஒன்று சொன்னாங்க. வள்ளலார் தீபம் தான் கடவுள்னாரு. என்கிட்ட கூட ஒரு அம்மா சொல்லிச்சு, எங்க இதெல்லாம் மூட பழக்க வழக்குங்க. என்கிட்ட சொன்னாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு அம்மா தான். ஏன் அப்படின்னு, எங்க சாமிக்கு ஒளி காட்டுறோம்ல, மணி அடிக்கிறோம்ல, ஒளியும் தாங்க கடவுள் அப்படின்னாங்க. ஓ அப்படிங்களாம்மா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. இந்த ஒளியும் தான் கடவுள், வள்ளலார் அதைத்தானே சொன்னார் அப்படின்னாங்க. நீங்க பரவாயில்லைங்க, பல பேர் இந்த திருவாசகம் முற்றத்தில் வள்ளலார் சொன்னதான் சொல்லிட்டே இருப்பாங்க. வள்ளலார் என்ன சொன்னாரு? வள்ளலார் சொன்ன வார்த்தை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த வார்த்தை ஆக்சுவலி நான் சிவாச்சாரியால் சொல்லுவேன், வள்ளலார்லாம் நீங்க கடந்து போங்கன்னு சொல்லுவேன். வள்ளலார்லாம் கடந்து போன, அவர் சிவனே கிடையாதுன்னு சொன்னார், சிவனும் கிடையாது முருகனும் கிடையாதுன்னு சொன்னார். ஆனா இங்க எல்லாரும் அது என்ன ஒரு தத்துவம் சொல்லுவாங்க, சிவ அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன சொல்லிட்டாது? அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. நல்லவேளை நீங்க சொல்லல, அதை கவனிச்சுட்டே இருந்தேன். இந்த ஊர்ல பூரா ஜனங்கள் அதான் சொல்லுவாங்க. சொல்லவே கூடாது, நம்ம எதுவும் சொல்ல போறோம், அதை சொல்ல போறோம். நீங்க நமச்சிவாய சொல்லுங்க, எதை வேணா சொல்லுங்க. ஆனா இறைவன் என்பதை இவன் தான் அவன் தான் நீங்க ஒரு முடிவுக்கு வராதீங்க. என்ன கூட பல பேர் திட்டுறாங்க சத்சங்கத்துல கேட்டு, என்னங்க இவர் யோகிராம் சுரத்குமார் தான் கடவுளுங்கிறாரு. நான் ஒரு நாள் யோகிராம் சுரத்குமார் மட்டும்தான் கடவுள் நான் சொல்லவே இல்லை. ராமனும் கடவுள் தான், கிருஷ்ணனும் கடவுள் தான், ஈஸ்வரனும் கடவுள் தான், எல்லாரும் கடவுள் தான். ஆனா எனக்கு எப்படி ஒரு அம்மா வேணுமோ, எனக்கு எப்படி ஒரு மனைவி வேணுமோ, எனக்கு எப்படி ஒரு புள்ள வேணுமோ, எனக்கு வெளியே போனா எப்படி ஒரு டிரைவர் வேணுமோ, எனக்கு ஹாஸ்பிட்டல் எப்படி நர்ஸுகள் வேணுமோ, இதை போல எல்லாமா கடவுள் இருக்கிறா. எனக்கு நர்ஸா இருந்தாலும் கடவுள் தான், டிரைவரா இருந்தாலும் கடவுள் தான். நான் எனக்கு யார் உதவுறாங்களோ அவங்கள நான் கடவுளா கும்பிடுறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் நம்ம 9 அவதாரங்கள்ல ராம அவதாரத்தை மட்டும் நம்ம ரொம்ப கொண்டாடுறோம்? ஏன் கொண்டாடுறோம்? இதுவரைக்கும் 9 அவதாரம் நடந்திருக்கு கருத்துப்படி. ஆனா வைணவம் நிறைய அவதாரங்களை சொல்லுது. 9 அவதாரங்கள்ல ராம அவதாரத்தை மட்டும் நம்ம ஏன் கொண்டாடுறோம்? ரொம்ப என்னமா அது ஒண்ணு கரெக்ட் தான். அவர் மனிதரா பிறந்தாரு, தான் தெய்வம்ங்கிறத எங்கேயுமே காட்டிக்கல, தான் தெய்வம்ங்கிறது எங்கேயுமே காட்டிக்கல. ஆனா இந்த அவதாரங்கள் ஒரு இடத்துலயாவது உணர்த்தும். ஒரு முறை சுக்ரீவன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுல சொல்றாரு, பிரம்மனையும் சிவனையும் பத்தி பேசுவார், விஷ்ணு பேச மாட்டார். ஒரு இடத்துல பிரம்மனையும் சிவனையும் பேசுவாரு, விஷ்ணு பேச மாட்டார். ஏன்னா நான் தான் விஷ்ணுங்க அவருக்கு தெரியும். ஆனா இந்த ஜனங்க அதை விட்டுருவாங்க, அந்த ஒரு பாயிண்ட விட்டுட்டு பாக்கியெல்லாம் எடுத்துருவாங்க. அங்கதான் பிரச்சனை. ராம அவதாரத்தை கொண்டாடுறதுக்கு இன்னும் சில, உலகத்திலே பிறந்ததுலே அதிக துன்பத்தை அனுபவிச்சது யார் தெரியுமா? உங்ககிட்ட கேட்ட நான் தாங்க. என்ன போல அனுபவிச்ச எவங்க இருப்பான் இந்த உலகத்துல? எனக்கு இல்லாத துன்பமாமா. இந்த உலகத்திலே பிறந்ததுல அதிக துன்பத்தை அனுபவித்தவன் கிருஷ்ணன் தான். உங்களை யாராவது கொல்வேன்னு மிரட்டிக்காங்களா? இது வரைக்கும் கொண்டு விடுவேன்னு யாரும் மிரட்டிக்க மாட்டாங்க. ஆனா ஒருத்தன் பிறக்கிறதுக்கு முன்னே அவனுக்கு கொலை மிரட்டல் இருந்தது.
கருவுல உருவாகச்சுல அவரை கொல்றதுக்கு ஆள் ரெடியா இருந்ததுமா. அவரை பெத்தவே பயந்து தான் பெத்தாங்க. அப்புறம் ஊரை விட்டு கடத்தினாங்க. எத்தனை பேர் அவரை கொல்லுக்கு துணிஞ்சாங்க. சொந்த மாமன் கொல்லுக்கு போனான். எத்தனை அரக்கிகள் கொல்ல போனாங்க. மார்பகத்துல விஷத்தை தடவை பால் கொடுக்க போனான். எத்தனை மல்யுத்த வீரர்கள் கொல்ல போனாங்க. எங்க ஒரு சின்ன பையனுக்கு எத்தனை கொலை மிரட்ட. மகாபாரத யுத்தம் முடிஞ்சோன்னா உலகமே சேர்ந்து சாபம் போட்டது. எல்லாருக்கும் படுவாய் அவ்வளவு கொண்டு போட்டியே, நீ நினைச்சிருந்தா போற நிப்பாடு. எல்லாரும் சாபம் போட்டாங்க. இந்த உலகத்திலே அதிக ஒரே ஒரு அண்ணன், அவனும் பாரத போர்ல விட்டுட்டு தீர்த்த யாத்திரை போயிட்டான். ஒரே ஒரு பிறவி அதிக ஒரே ஒரு காதலி ராதா, அவளும் செத்து போயிட்டான். அப்ப புல்லாங்குழல் உடைச்சு போட்டார். எதுக்கு புல்லாங்குழல் அப்படின்னு? ஏங்க அவரை போல துன்பத்தை அனுபவிச்சு இந்த உலகத்துல எவனுமே இருக்க மாட்டான். ஆனா அவங்கள்ட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. பெத்த புள்ளைய கொல்றான் கிருஷ்ணன் கடைசியில. நீ எல்லாம் வாழ தகுதி இல்லாதவன் பெத்த புள்ளைய வெட்டி கொல்றான். இந்த சூழ்நிலை ஒரு தகப்பனுக்கு வந்தா நீங்க என்ன நினைப்பீங்க? ஆனா பாருங்க, அங்கேயும் அவனாவே இருந்தான். எந்த நிலையில நீயா இருக்கணும். அதுக்கு தான் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், நீ இதெல்லாம் உணர்ந்தா நீயா இருப்ப. உனக்கு ஏன் எமோஷன் வருது, ஏன் கோபம் வருது? நீ நான் நினைக்கிறதுனால தான் கோபம் வருது. இது நான் இல்ல அவன் நினைச்சு பாரு, உனக்கு எந்த துன்பம் வராது, எந்த துன்பம் வராது. ராமனை ஏன் நம்ம ரொம்ப கொண்டாடுறோம்னா, இதுக்கு ராமாயணத்துல ஒரு கதை இருக்கு. உங்களுடைய சிவாச்சாரியர்களை புரிதலுக்காக சொல்றேன். இந்த உலகத்திலே எது நடந்தாலும் ஒரு காரணத்தோடு தான் நடக்கிறது. உனக்கு ஒரு துன்பமே நடந்தாலும் அது ஒரு காரணத்தோடு தான் நடக்கிறது. உனக்கு ஒரு இன்பம் நடந்தாலும் அது காரணத்தோடு தான் நடக்கிறது. இதுவும் நிக்காது, அதுவும் நிக்காது, நாளைக்கு மாறுங்கிறது உனக்கு தெரியணும். அப்போ இவங்கெல்லாம் யாருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ராமாயணத்துல ஒரு இடம் வருது, ராமருடைய வாழ்க்கை காலம் முடிய போகுது. வைகுண்டத்துல இருந்து ராமருக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க, சாமி உங்க அவதார காலம் முடிஞ்சது, யூ கேன் கம், நீ வரலாம், வைகுண்டத்துக்கு வரலாம் அப்படிங்கிறாங்க. மனிதராக யார் பிறந்தாலும் அதற்குன்னு சம்பிரதாயம் இருக்கு. யமதூதர்கள் மூலமா தான் நம்ம போக முடியும். யமதூதர்கள் 2 விதமாக நம்ம அழைத்து செல்வார்கள். உங்களை போன்ற சிவனடியார்களை அழைத்து செல்வார்கள். சிவனடியார்கள் இல்லாதவர்களை, கடவுளை அறியாதவர்களை புடிங்கிட்டு போவான், புடிச்சு இழுத்துட்டு போவான். அவனுக்கு அதிக வலி இருக்கும், துன்பம் இருக்கும். நமக்கெல்லாம் துன்பம் இருக்காது. நம்மளை கையை பிடிச்சு கூட்டிட்டு போவாங்க சந்தோஷமா. அப்போ யமதூதர்களை வர சொல்லுங்க, நான் வந்துடுறேன் ராமர் சொல்றார். வைகுண்டத்துல இருந்து யமதூதர்கள் அனுப்புறாங்க, ராமரை போய் கூட்டிட்டு வாங்க. யமதூதர்கள் வந்துட்டாங்க, உள்ள போக மாட்டேங்கிறாங்க. ஏன்? ராமரை பார்க்க உள்ள போக மாட்டேங்கிறாங்க, வெளியே நிக்கிறாங்க. ஏன்? ஆஞ்சநேயர் உள்ள உட்கார்ந்துருக்காரு. ஆஞ்சநேயர் உள்ள உட்கார்ந்து இருக்கனால யமதூதர்கள் உள்ள போறதுக்கு நடுங்கிட்டு வெளியே நிக்கிறாங்க. ராமருக்கு புரிஞ்சு போச்சு, இவனுங்க ஏன் உள்ள வர மாட்டேங்கிறாங்க. இப்ப ஆஞ்சநேயரை வெளியே போக சொல்லணும். அவர் போக சொன்னா போக மாட்டார். என்ன பண்ணாரு, கையில கிடந்த ஒரு கணையாளியை கலந்து கீழே போட்டு, ஆஞ்சநேயா மோதிரத்தை தொலைச்சிட்டேன் பாரு அப்படின்னாரு. ஆஞ்சநேயர் தேடுறாரு, கணையாளி எங்கேயுமே காணும். ஒரு வண்டா புழுவா உருவெடுத்து அந்த பூமிக்கு அடியில இருக்கிற லோகங்களுக்காக போறார் கணையாளியை தேடி. கடைசியா ஒரு பாம்பு உலகத்துக்கு போறார். நேற்று உங்களை நாகராஜா கோயில் கூட்டிட்டு போனாங்களா? சரி, இந்தியாவிலே 2 இடத்துல தான் அந்த கோயில் இருக்கு, சிறப்பு வாய்ந்த கோயில். உங்களுக்கு ராகு கேது தோஷங்கள் இருந்தாலும் நாக தோஷங்கள் இருந்தால் கோயிலில் விலகும். இந்த கோயிலுடைய பள்ளி வரைக்கும் உள்ள வரைக்கும் நான் கிட்ட வரைக்கும் நான் போயிருக்கேன். அங்கே ஒரு மண்ணு தான் பிரசாதமாக தருவாங்க. இன்னொன்று கேரளாவில் இருக்கு. அப்போ அந்த பாம்புலகம்னு ஒன்று இருக்கு. அங்க நாகராஜா மன்னரா இருக்கிறாரு. இதை போல நாகராஜா ஆஞ்சநேயரை பார்த்த உடனே நாகராஜா கேட்கிறாரு, என்ன ஆஞ்சநேயர் இங்க வந்திருக்க, என்ன அப்படின்னு. பகவான் ராமனுடைய கணையாளியை காணும், இங்கேதான் வந்துதா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ நாகராஜா சொல்றாரு, இங்க விழுந்தாலும் விழுந்திருக்கோம், நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன், நீ வேணா பாருங்க, இருக்கான்னு பாரு அப்படின்னு கூப்பிட்டு போறாரு. ஆஞ்சநேயருக்கு போய் பார்க்கிறாரு, மலைச்சு போயிடுறாரு, பிரமிச்சு போய். ஏன்னா ராமனுடைய கணையாளி அங்க மலை போல் குவிஞ்சு கிடக்கு. அப்பதான் ஆஞ்சநேயருக்கு தெரியும், ராம அவதாரம் ஒரு அவதாரம் அல்ல. எப்போதெல்லாம் இந்த பிரபஞ்சத்திற்கு தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் ராம அவதாரம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் ஒரு கணையாளி இல்ல, மலை போல கிடக்குன்னு புரிஞ்சுக்கிட்டார். அப்ப இதெல்லாம் ராம அவதாரம் தான். எப்போதெல்லாம் உங்களுக்கு யாராக தேவைப்படுகிறதோ, நீங்க நட ரோட்ல பஞ்சராகி நிக்கிறீங்களா, ஒரு பஞ்சர் ரோட்டர் கிடக்குறேன், அப்ப பார்த்து நடமாடும் பஞ்சர் ரோட்டு கிடக்க போறானா, அவனும் ராம அவதாரம் தான். உங்களுக்கு எப்பெல்லாம் தண்ணி தாக எடுத்து தவிச்சு நிக்கிறீங்களோ, அப்போ ஒரு பொம்பளை மோர் கொண்டு போச்சா, அதுவும் ராம அவதாரம் தான். இதை புரிந்து கொள்ளுங்கள். ஆன்மீகம் என்பது நாம் இப்போது இருக்கிற நிலை அல்ல. இது எல்கேஜி ப்ரீகேஜி மாதிரி, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட். இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகரணும். நகர்வதற்கு இது போன்ற சத்சங்கங்கள் உங்களுக்கு வழிவகுக்கும். இது போன்ற ஞான உரைகள் உங்களை கைப்பிடித்து அழைத்து செல்லும்.
எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சரத்குமார் எங்களுக்கெல்லாம் ஒரு உத்தரவாதத்தை அருள் இருக்கிறார். இறைவன் போய் சொல்ல மாட்டான், கடவுள் போய் சொல்ல மாட்டான். யோகி ராம் சரத்குமார் சொன்னார், அவர் ஒருவர் தான் வழிபாடுகளை எளிமையாக்கினார். நீ என்ன செய்தாலும் நான் ஏத்துக்கோப்பா, நீ எதை வேணா செய், என் பேரை சொல்லிட்டு செய் அப்படின்னார். இதை விட எளிமை எனக்கு தெரியல, இதை விட எளிமை எனக்கு தெரியல. நீ பழைய கஞ்சியா இருந்தாலும் எனக்கு நைவேத்தியம் பண்ணலாம், நீ குளிக்காட்டி கூட எனக்கு பூ வைக்கலாம், பூஜை வைக்கலாம். இதை விட ஒரு தெய்வம் நமக்கு எளிமையா சொல்லாது. எப்படி தான் அவனை ஏற்றுக்கொள்வேங்கிற ஒரு தெய்வம் அவர் ஒரே ஒரு உத்தரவாதத்தை தந்திருக்கிறார். உங்கள தெரியும், ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல உள்ளவங்க சொல்லுவாங்க, இறந்த பிறகு நூல் பாரத்துல போவாங்க, அப்புறம் அங்க நிப்பாங்க, இங்க நிப்பாங்க, இங்க இந்த பிள்ளைங்க போய் அந்த இது கொடுத்தாதான் எள்ளும் தண்ணியும் குடிச்சுதான் தாகத்தை தீப்பாங்க. எள்ளும் தண்ணி இங்க கொடுக்கலன்னா தாகம் இருக்கும், பசி இருக்கும், அப்படிலாம் கதை வாங்கி கேட்டிருக்கீங்களா? திதி கொடுக்கணும், அது கொடுத்தாதான் பசி தாகம், இந்த எள்ளும் தண்ணியை வச்சுதான். அப்ப அவங்க என்ன ஆகுது, வழியிலே நிக்கிறாங்க, போய் சேரலன்னு அர்த்தம். அதானே அர்த்தம். பிள்ளைங்க ஒரு வருஷம் மலைக்கு போக கூடாது, வெளிநாட்டுக்கு போக கூடாது, அது கொடுக்கணும் இது கொடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. பகவான் யோகி ராம் சரத்குமார் ஒரு உத்தரவாதத்தை தருகிறார். எவன் ஒருவன் எனது நாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறானோ, எவன் ஒருவன் எனது திருவடிகளுக்கே சேவைகள் செய்து கொண்டிருக்கிறானோ, அவனது இறுதி நொடியில் நானே கரம் பற்றி அழைத்து செல்வேன்கிறார். அவரே கரம் பற்றி அழைத்து செல்றாருன்னா, திருவண்ணாமலை கோயில்ல மற்றவங்க எல்லாம் கியூல நிக்க நம்மள ஒதுங்க 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 கூட்டிட்டு போவாங்கல்ல முன்னுக்கு. அப்படி நாமும் மோட்சத்திற்குள் பகவானோடு பயணிப்போம். பகவான் பொய் சொன்னதில்லை, சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அவர் இந்த உத்தரவாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். எவன் ஒருவன் எனது நாமத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறானோ, எவன் ஒருவன் தொடர்ந்து எனது திருவடிகளுக்கு சேவைகள் செய்து கொண்டிருக்கிறானோ, அவனுடைய இறுதி காலத்தில் நானே கரம் பற்றி அழைத்து செல்வேன். அவன் இறுதி நொடி பொழுதில் அவன் கண்களுக்கு நான் தெரிவேன் இருக்கிறார். ஆனாலும் எங்களுடைய பக்தி எப்படி தெரியுமா? அதை கூட நாங்க எதிர்பார்க்கல. நீங்க எங்களை கையை பிடிச்சு கூட்டிட்டு போனோம், என் கண்ணுக்கு தெரியணும், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. இந்த பிறப்பு மட்டுமல்ல, இனிமேலும் எத்தனை பிறப்பு வந்தாலும் உங்கள் நாமத்தை நாங்கள் மறவாதிருக்க வேண்டும். உங்கள் திருவடிகளுக்கே சேவைகள் செய்கிற பாக்கியத்தை தர வேண்டும். ஒரு ஈயாக பிறந்தால் கூட இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடியில எங்கேயோ ஒரு சோத்துல உட்கார்ந்து அதை கேட்கணும். உங்க பாதத்தை கழுவியில வச்சிருக்கிறப்போ ஒரு கணமேலும் அந்த பாதத்துல உட்கார்ந்துட்டு போறது எங்களுக்கு ஒரு அனுமதி வேணும். இந்த ஒரு வரத்தை தவிர நாங்கள் பகவானிடம் வேறு எதையுமே கேட்பதில்லை. எதுவும் எனக்கு அவசியமும் இல்லை. என் மகளுக்கு 29 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகல. நான் ஒரு நாள் கூட பகவான் போய் என் பொண்ணுக்கு ஏங்க கல்யாணம் ஆகல கேட்கவே இல்லை. ஷீஸ் டாக்டருக்கு படிச்சிருக்காங்க. ஒரு நாள் கூட கேட்டதில்லை. இங்க வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் சாமியா பொண்ணு கல்யாணம் நடக்கணும், எல்லா பொண்ணும் கல்யாணம் நடந்திருக்கு, எல்லா பொண்ணுகளும் மாப்பிள்ளை பொண்டாட்டிகள் வந்துட்டு போயிருக்காங்க, குழந்தை பெற்றிருக்கிறாங்க, குழந்தை பெறாதவங்க குழந்தை பெற்று நிறைய அற்புதங்களை பகவான் செய்யறாரு. ஒரு கணம் கூட பகவானிடம் நான் கேட்டதே இல்லை, கேட்கவும் மாட்டேன். ஏன்? உங்களுக்கு உண்மையாக கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் நீங்க கேட்க மாட்டீங்க. உங்களை படைச்சி உங்களுக்கு 2 கையும் காலம் தந்து நீ யாரா இருக்கணும், என்ன பேர்ல வரணும், யாருக்கு பிள்ளையா பிறக்கணும், யாருக்கு மாப்பிள்ளையா போகணும், யாருக்கு பொண்டாட்டியா போகணும், எந்த பிள்ளைய பெறணும்னு எல்லாத்தையும் தீர்மானிச்சு அனுப்புன கடவுள் உனக்கு எதை தரணும்னு அவனுக்கு தெரியாதா? உனக்கு எதை தரணும்னு அவனுக்கு தெரியாதா? அப்புறம் எதுக்கு அவன்கிட்ட போய் நையின்னு கேட்டுக்கிட்டே இருக்க? அவன்கிட்ட போய் எது கேட்டுட்டு இருக்க? கேட்க கூடாது. அவன்கிட்ட கேட்கறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவன் உன்னை எதுக்கு படைச்சிருக்கான அந்த கடமையாவது நீ செய்திருக்கிறியா? முதல்ல நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நான் கரெக்டா தானே பாடிட்டு இருக்கேன், நல்லா தானே செய்திருக்க. நோ, இறைவன் இந்த மனித பிறப்பின் லட்சியமே இறைவனை அடைவதுதான். இங்க யாராவது இறைவனை அடைந்து போராடணும்னா வீடு வாங்குறதுக்கு போராடுறோம், சொத்து வாங்குறதுக்கு போராடுறோம், மனம் வாங்குறதுக்கு போராடுறோம், கார் வாங்குறதுக்கு போராடுறோம், ஒரு வீடு காணாது 4 வீடு வாங்குறதுக்கு போராடுறோம். யாராவது இறைவனை அடைவதற்கு போராடுறோமா? அதெல்லாம் போக நேரம் கிடைச்சா இந்த மாதிரி திருவாசகம் தோலுக்கு வருவோம். நாங்க சத்தியமா நான் சொல்கிறேன், இறைவனுக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள், இறை பணிக்காக நேரத்தை ஒதுக்குங்கள், இறை சேவைக்காக பொருளாதாரத்தை செலவு செய்யுங்கள். நான் திரும்பவும் சொல்றேன், வருத்தப்படாதீங்க. உங்க புள்ள குட்டிக்குன்னு சேர்த்து வைக்கிற சொத்து பணம் உங்க இப்பெல்லாம் புள்ள குட்டிக்கு மட்டும் போதாது, பேர பிள்ளைக்கெல்லாம் சேர்த்து வைக்கணும். 10 காசுக்கு பிரோஜனம் இல்லை ராஜா. 10 நாள் படுக்கையில கிடந்தா நீ கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சுக்க, புள்ள கூட ஒண்ணு பார்க்காது, மண்ணாங்கட்டி. அதுக்கு போய் நீ இந்த பாடுபடுற, சேர்த்து வச்சிடணும். உங்க அப்பா அம்மா உங்களுக்கு சேர்த்து வைக்காம நீங்க சம்பாதிக்கலையா? எல்லாம் அவன் தருவான்ங்கிற நம்பிக்கை யாருக்கு இருக்கோ அவன் தவறாம தருவான். எப்போ அந்த நம்பிக்கை இல்லாம நீங்க இருக்கீங்களோ அவன் தரமாட்டான். நாங்க எதையுமே பகவான் யோகி ராம் சரத்குமார் அடியன் கேட்கறதே இல்லை.
கேட்காமலே அவர் செய்வார்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் இதை மீறி பகவான்கிட்ட போய் என் பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதா, என் பையன் வந்து கடைசி மெடிக்கல் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடக்கூடாதான்னு கேட்டேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு நான் அவரை நம்பலன்னு அர்த்தம். யார் யார் கடவுள்கிட்ட போய் கையேந்தி நிக்கிறீங்களோ, யார் யார் கடவுள்கிட்ட போய் சும்மா கேட்டு கேட்டு தொல்லை பண்ணிட்டே இருக்கீங்களோ, நீங்க இன்னும் கடவுளை நம்பவில்லைன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. நான் சொல்றது உண்மை இல்லையாமா? உண்மையான தெய்வ விசுவாசம் உள்ளவங்க ஒரு கணம் கூட அவன்கிட்ட கேட்கவே மாட்டீங்க. தந்திருக்கிறதுக்கு வாழ்நாள் முழுக்க நன்றி சொல்லிட்டே இருப்பீங்க. இறைவா, என்னால 3 வேளை சாப்பிட முடியுது, என்னால நடந்து போக முடியுது, என்னால கைகால் வேலை செய்ய முடியுது, என்னால பார்க்க முடியுது, என்னால பேச முடியுது. இறைவா, என்னை ஊனமுற்றவனாக இல்லாமல் படைத்தாயே, என்னால் தெருவில் கிடக்கிற பிச்சைக்காரன் இல்லாம என்ன படை, நீ தந்திருக்கிறதுக்கே இன்னும் 10 ஜென்மம் நீ நன்றி சொல்லணும். யாரா சொல்றோமா நம்ம? இன்னும்தா, எனக்கு அதத்தா, எனக்கு இதத்தா. எவ்வளவு தந்தாலும் நமக்கு நிறைய போகுது. இந்த 12 வயர் 4 இட்லிக்கு மட்டும் சம்பாதிங்க நண்பர்களே. 4 இட்லிக்கு சம்பாதிச்சா போதும். 4000 இட்லிக்கு சம்பாதிக்காதீங்க. 4 இட்லி போதும் நமக்கு. அம்பானி 4 இட்லி தான் சாப்பிட்றாரு, நாமளும் 4 இட்லி தான் சாப்பிடுறோம். அந்த 4 இட்லிக்கு மேல 4000 இட்லி சேர்த்து வச்சா அது வேத்து நாரும். 4 இட்லி போதும். இறைவா, அந்த 4 இட்லிக்கு நான் நன்றி சொல்றேன். இறைவா, நன்றி நன்றி கடவுளே. எப்போதும் நன்றி சொல்லுங்க. ரோட்ல ஒரு ஆம்புலன்ஸ் போதா, கடவுளே, எவனோ ஒரு பாவம் பொழைச்சிக்கிட்டு, ஏதோ ஒரு புள்ள தலைதறிச்சு பைக்கில் போது, ஐயா யார் பத்த பிள்ளையே தெரியல, அப்படி தாய் தப்புன்னு பிள்ளையா போய் சேர்ந்துட்டேயா. எல்லாத்துக்கும் ஒரு பிரார்த்தனை வைங்க, எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லுங்க. எப்போதும் இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க. அப்போதுதான் இறைவன் உங்க பக்கம் திரும்புவான். எப்போதும் இந்த கடங்கார மாதிரி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா இளவத்துக்கு போவான். எப்பாப்பாரு கேட்டுக்கிட்டே இருக்கான்ப்பா, இளவத்துக்கு உங்க பக்கம் திரும்ப மாட்டாங்க. ஒரு கணமேன்னு அவருக்கு நன்றி சொல்லி படிச்சு பாருங்க. உண்மையான அடியார்களாக இருந்தால் இறைவன்கிட்ட நீங்க கை நீட்ட மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க, யாசகம் கேட்க மாட்டீங்க. அது நம்முடைய கடமை இல்லை. எந்த உயிரினமாவது கடவுள்கிட்ட போய் பிச்சை கேட்டுட்டு இருக்கா? எந்த உயிரினமாவது கடவுள்கிட்ட போய் யாசகம் கேட்குதா? நாம மட்டும் நம்ம கேட்கிறோம். ஆனால் நாம மற்ற உயிரினங்களை விட எவ்வளவு உயர்ந்தவன் தெரியுமா? நாம தான் அவன்கிட்ட பிச்சை கேட்கிறோம். வேற எந்த உயிரினும் பிச்சை கேட்கறது இல்லை. மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத சிறப்பு நமக்கு இருக்குங்க. என்ன சிறப்பு? மற்ற உயிரினங்கள் ஒரு புலி மானை கொண்டு சாப்பிடலாம், ஒரு பாம்பு ஏதோ ஒண்ணு எலிய விழுங்கலாம், ஒரு தப்பு இல்லை. ஏன் தெரியுமா? மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு மனித இனத்திற்கு. மற்ற உயிரினங்களுக்கு தனக்கு தேவையான உணவை தானே தயார் செய்து கொள்ள முடியாது. எங்க இருந்தோ எடுத்தா சாப்பிடும். அப்ப அது திருடும், கொல்லும், சாப்பிடாது, பாவ கணக்குல வராது. மனிதனுக்கு தனக்கு தேவையான உணவை தானே தயார் செய்து கொள்ள முடியும். உங்களால நெல் பயிர் போட முடியும், உங்களால கரும்பு விளைக்க முடியும், உங்களால மாங்காய் பயிர் விளைக்க முடியும், உங்களால எல்லா உணவும் உங்களால் தயார் செய்து சாப்பிட முடியும். அப்புறம் எதுக்கு அடுத்த வேலை கொண்டு சாப்பிட்றீங்க? உங்களுக்கு புரோட்டீன் எல்லா இடமும் கிடைக்குது, அப்புறம் எதுக்கு மாம்சத்தை சாப்பிட்டுதான் நினைக்கிறீங்க? அப்போ இவ்வளவு தகுதியும் தந்திருக்கிற மனிதன் எதுக்கு கடவுள் நமக்கு இவ்வளவு வசதியும் செய்து தந்தான்? இப்படியாவது தின்னும் வயத்துல நினைச்சிட்டு பாய்க்குள்ள நேரத்துல என்ன நினை. ஆனா நாம எப்பவுமே வயிற்றதான் நினைக்கிறோம். எப்பவும் வயிற்றதான் நினைக்கிறோம். எப்ப ராத்திரிக்கு ஏதாவது அங்க போய் சாப்பிடலாமா, அங்க போய் சாப்பிடலாமா. கோயம்புத்தூர் போனா தின்னே சாகடிச்சிருவாங்க. நான் நிம்மதியா சாப்பிடுறதே கோயம்புத்தூர் வந்தாதான். அது அன்னபூர்ணா காஃபி, 2 காஃபி ஆர்டர் பண்ணுவோம் அட் டைம். 2 காஃபி கொண்டு வா. ஒரு காஃபி குடிச்சவரும் அடுத்த காஃபி கொண்டு வா. அப்படி அங்க உள்ள சாம்பார், அந்த மயில் பிராண்டு, அவரு மயில் மார்க், அவர் நம்ம சொந்தக்காரர், அங்கெல்லாம் வந்தா தின்னே சாகடிச்சிருவாங்க கோயம்புத்தூர்ல. எங்க ஊர்ல வந்தா சாப்பிட முடியாது, ரொம்ப மோசமான சாப்பாடு எங்க ஊர். அப்போ மனிதனுக்கு இவ்வளவு சௌகரியம் கடவுள் தந்திருக்கிறது. அப்படியாவது வயர் நிறைய சாப்பிட்டுட்டு என்ன நினை. மனிதனுக்கு மட்டும்தான் 4 தலைமுறைக்கு உணவும் சொத்து சேர்த்து வைக்க முடியும். எந்த விலங்கும் அடுத்த நேரத்துக்கு கூட உணவு சேர்த்து வைக்கிறது இல்லை. அது கூட கடவுள்கிட்ட பிச்சை கேட்க மாட்டேன், எனக்கு ராத்திரிக்கு எப்படியாவது தந்துருங்க. ஆனா நாம கேவலமான பிறகு, எவ்வளவு கேவலமான பிறகு யோசித்து பாருங்க. எப்போ அவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும், தா 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 தா. நம்மளோட கேவலமானவங்க வேற யார? அவரே வெட்கப்படுவாங்க, அவங்களை படைச்சதுக்கு வெட்கப்படுவான், வெட்கப்படுவான். ஆகவே அடியார்களே, இறைவனை துதிப்பது, விபூதி பூசுவது, அவருடைய திருவாசகத்தை பாடுவது முக்கியமல்ல. இறைவனை உணர்வது, இறைவனை அறிந்து கொள்வது, இறைவனிடம் சரணாகதி அடைவது, இதுவே நம்மை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தும். நம சிவாயம். யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெயகுமார். உடைய சித்ராமாவை இன்றைய நல்ல நாளிலே, சித்திரை 1ஆம் தேதி அவங்களை பிறந்த நாளிலே பகவானுடைய சார்பாக அவங்களை வாழ்த்தி வணங்குகிறோம். யாரா வாங்கம்மா, யாரா ஒருத்தங்க வாங்க. யார் இருக்கா? வாங்க, மாலை எடுக்கணும்.
அம்மா இப்படி வாங்க. யாராவது மாலை எடுத்து போடுங்கம்மா. நீ போடு. கட்டாங்க. பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, வாழிய வாழியவே வாழிய வாழியவே. யோகிராம் சூரத்குமார் நீ வீர் வாழிய வாழியவே, வீர் வாழிய வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு. பகவானுடைய கருணையாலே அம்மையார் இன்னும் நிறைய சிவ தொண்டுகள் செய்ய வேண்டும், அடியார்களுக்கு தொண்டுகள் செய்ய வேண்டும், ஈஸ்வரனுக்கு தொண்டுகள் செய்ய வேண்டும். அவர்கள் நினைப்பது போல இனி பிறவி இல்லாத முக்தியை அவர்கள் அடைய வேண்டும். அவருடைய ஆசை அதுவாக இருந்தால் ஈஸ்வரன் அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். வாழ்க வாழ்க வளர்க வெல்க, எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்க 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 வாழ்க. சொல்லுங்க. சிவாய. திருச்சிற்றம்பலம். நிர்மலா